फ्रेंड्स वेलकम टू राधा समेल इनकी नम्म और टेस्टियाना வாழைக்காய் மீன் வறுவல் செய்ய போறோம் பாருங்க நான் வாழைக்காய் ரெண்டு எடுத்துர்க்கேன் இது எப்படி நம்ம கட் பண்றதுன்னு நான் காட்ட போறேன் மீன் ஷேப்ல ஓகேவா फ्रेंड्स பாருங்க எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு காட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒன்னு எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் மட்டும் எடுத்துருங்க அதே மாதிரி பாருங்க லைனா வந்துரும் மேலே மட்டும் கொஞ்சமா இது பண்ணிக்கோங்க ஓகேவா फ्रेंड्स இந்த மாதிரி தோல் எடுத்துருங்க फ्रेंड्स பாருங்க நான் தோல் ஃபுல்லா எடுத்துர்க்கேன் இப்போ எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க இந்த மாதிரி இப்படி பொசிஷன்ல வெச்சுக்கோங்க நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க ஓகேவா फ्रेंड्स கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி எடுங்க பார்த்து பொறுமையா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स அண்ணா கொஞ்சம் மொத்தமா இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து fish fry மாதிரி இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் फ्रेंड्स இப்போ நம்ம வந்து மீன் ஷேப்ல எப்படி கட் பண்றதுன்னு நான் காட்றேன் உங்களுக்கு பாருங்க நம்ம மீன் ஷேப்க்கு எப்படி கட் பண்றதுன்னு காட்றேன் இங்க ஒரு கட் இது எடுத்துருங்க இது ஒன்னு எடுத்துருங்க அதே மாதிரி இந்த பொசிஷன்ல எடுத்துங்க எடுத்துட்டு இந்த பகுதியில பாருங்க சும்மா லைட்டா அப்படியே நம்ம வந்து fish வாங்குறப்ப இந்த மாதிரி சென்டர்ல பாருங்க ஒரு கட் இருக்கும் இந்த சென்டர் வந்து இத அப்படியே எடுத்துருங்க அவ்வளவுதாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி வெச்சுக்கோங்க பாருங்க தெரியுதுங்களா फ्रेंड्स கட் பண்ணிட்டு உடனே தண்ணிக்குள்ள போட்டுங்க ஓகேவா फ्रेंड्स இப்போ நம்ம மசாலா எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன் फ्रेंड्स பாருங்க நான் கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு அரை வேக்காடு வேக வைக்க போறேன் ஓகேவா फ्रेंड्स சும்மா பாதி மட்டும் வேகணும் फ्रेंड्स நல்லா நான் வெச்சுக்கோங்க फ्रेंड्स பாருங்க அரை வேக்காடு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வெந்தனா போதும் இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் फ्रेंड्स பாருங்க கார்ன் ஃப்ளவர் கரெக்ட்டா நான் ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் ரெண்டு வாழைக்காய் சொல்லிட்டு இருக்கேன் फ्रेंड्स வேணும்னா நீங்க கொஞ்சம் அதிகமா கூட பண்ணிக்கோங்க கரெக்ட்டா நான் 1.5 ஸ்பூன் போடுறேன் फ्रेंड्स கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடுறேன் फ्रेंड्स चिकन मसाला அது 1 ஸ்பூன் போடுறேன் फ्रेंड्स மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போடுறேன் फ्रेंड्स மஞ்சள் தூள் फ्रेंड्स इंजी पूंडु पेस्ट फ्रेंड्स 2 ஸ்பூன் போட்டுருக்கேன் इंजी पूंडु पेस्ट फ्रेंड्स பாருங்க ஒரு எலுமிச்சை பழம்ல 1/4 பங்கு மட்டும் தான் எடுத்துர்க்கேன் நான் இந்த ஜூஸ் இதல புளிஞ்சு விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் फ्रेंड्स உப்பு பாருங்க फ्रेंड्स உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க போட்டு இப்போ நம்ம இது நல்லா mix பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா mix பண்ணி வெச்சுக்கோங்க
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கேசரி கலர் இதில் போட போகிறேன். பாருங்கள், லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இப்போ அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுமானா கலர் வந்து மிக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பொரிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து பாருங்கள், இதுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுலாம். அதே மாதிரி திருப்பிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா அகலமான பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காய் மீன் வறுவல் இப்போ இதில் போட போகிறேன். மெதுவாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கை மேல் ஒழுவாமல் பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஃபிஷ் மாதிரி ஐட்டம் சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு அப்படியே மீன் மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தடில் நீங்களே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மெதுவாக திருப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பணியாரம் பாருங்களா, பணியாரம் எடுக்கிறது தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக முறமுறன்னு இருக்கும் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளை வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சமத்தாக சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டிவி பார்த்துக்கிட்டே கூட அப்படியே கொடுத்தா கூட நீங்கள் சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சாப்பிட்ட அந்த ஃபீல் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். புது சமையலெல்லாம்